தங்க முட்டையிடும் வாத்து. ஒரு அழகிய சிறிய கிராமத்தில் பசுமையான வயல்களால் சூழப்பட்டு ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது அந்த கிராமம். அந்த கிராமத்தின் ஒரு முனையில் ராமு என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். ராமு இளமையானவன். உழைப்பில்லாமல் அவனால் இருக்க முடியாது. அவன் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துடன் எழுந்து தனது சிறிய நிலத்தில் விதைகளை விதைத்து நீரை தூவி சூரிய அஸ்தமனத்துடன் வீடு திரும்புவான். அவனுடைய உடல் சோர்ந்து இருந்தாலும் அவன் மனம் எப்போதும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது. ஏனென்றால் அவனுக்கு ஒரு அழகிய மனைவி இருந்தாள், சீதா. சீதா ராமுவின் வாழ்க்கையின் ஒளி. அவள் காலை முதல் இரவு வரை வீட்டு வேலைகளை செய்து சிறிய சமையல் அறையில் அரும்பிய சாதத்தையும் காய்கறிகளையும் தயார் செய்து ராமுவின் சோர்வை துடைத்து அவனுக்கு ஆறுதல் அளிப்பவள். ஆனால் அவர்களின் வாழ்க்கை மிகவும் கடினமானது. கிராமத்தில் பெரிய விவசாயிகள் அதிக நிலங்களை கொண்டிருந்தாலும் ராமுவுக்கு வெறும் 2 ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்தது. மழை வராத வருடங்கள், வறட்சி, பூச்சிகள் இவை அனைத்தும் அவர்களின் பயிர்களை அழித்துவிடும். அப்போது அவர்கள் சில வாரங்கள் உணவுக்கே தவிக்க வேண்டியிருக்கும். சீதா அத்தகைய சமயங்களில் தனது சிறிய சேமிப்புகளை எடுத்துக்கொண்டு கிராம சந்தையில் விற்கும் சிறிய பொருட்களால் வாழ்க்கையை தாங்கிக் கொள்வார். இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தாலும் ஏழ்மை அவர்களை மிகவும் கஷ்டப்படுத்தியது. அவர்களின் காதல் அவர்களை வலுப்படுத்தியது. ஒரு குளிர்ந்த காலையில் சூரியன் இன்னும் முழுமையாக எழவில்லை. ராமு தனது சாதாரண உடைகளை அணிந்து வீட்டின் பின்புறத்திற்கு சென்றார். அங்கு அவர்களின் சிறிய மடத்தின் அருகில் ஒரு விசித்திரமான பறவை உட்கார்ந்திருந்தது. அது ஒரு வாத்து. ஆனால் சாதாரண வாத்து அல்ல. அதன் இறகுகள் மென்மையாக ஜொலிக்கும் வகையில் துல்லியமாக இருந்தன. அதன் கண்கள் பளபளத்தன. உடல் ஒரு மெல்லிய பளபளப்புடன் இருந்தது. ராமு அதை பார்த்து ஆச்சரியமடைந்தான். இது எங்கிருந்து வந்தது? நமது கிராமத்தில் இப்படி ஒரு அழகிய வாத்தை யாரும் வளர்த்திருக்கவில்லையே என்று அவன் மனதில் யோசித்தான். வாத்து அவனை பார்த்து அமைதியாக அமர்ந்திருந்தது. ராமு அதை தொட முயன்றான். ஆனால் வாத்து அசைவதற்கு முன் அதன் அருகில் ஒரு சிறிய ஒளி ஜொலித்தது. அது ஒரு முட்டை. ஆனால் வெள்ளை அல்ல, மஞ்சள் அல்ல. அது தங்கத்தால் ஆன முட்டை. ராமு அதை எடுத்துக்கொண்டு கைகளில் வைத்து பார்த்தான். அது உண்மையான தங்கம். அதன் மேற்பரப்பு பளபளப்புடன் கடினமாக இருந்தது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. இது கனவா இல்லை உண்மையா என்று அவன் சிந்தித்தான். அவன் உடனடியாக வீட்டிற்கு சென்று சீதாவை அழைத்து, சீதா, சீதா வா, இதை பார், வீட்டின் பின்னால் ஒரு வாத்து இருக்கு, அது தங்க முட்டை இட்டிருக்கு என்று அவன் உற்சாகமாக. சீதா வந்து அந்த முட்டையை பார்த்தாள். அவளது கண்கள் விரிந்தன. இது தங்கமா ராமு? இது எப்படி சாத்தியம் என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். இருவரும் அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டின் உள்ளே உட்கார்ந்து அதை பரிசோதித்தார்கள். அது உண்மையான தங்கம் என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் அதை சந்தையில் எடுத்து சென்று விற்றார்கள். அந்த தங்க முட்டைக்கு நல்ல விலை கிடைத்தது. அவர்கள் சில நாட்களுக்கு உணவு, உடைகள் வாங்கினார்கள். அது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அடுத்த நாள் காலை ராமு மீண்டும் வாத்தை பார்க்க சென்றான். வாத்து இன்னும் அங்கேயே இருந்தது. அது மீண்டும் ஒரு தங்க முட்டை இட்டது. ராமு மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டான். இப்படியாக ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துடன் வாத்து ஒரு தங்க முட்டை இடும். அது ஒரு அதிசயம் போல இருந்தது. ராமுவும் சீதாவும் மகிழ்ச்சியுடன் அந்த முட்டைகளை விற்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் சிறிய வீடு இப்போது சிறிய சொகுசுகளாக நிரம்பியது. அவர்கள் புதிய உடைகள் வாங்கினார்கள். கிராமத்தில் நல்ல உணவுகளை சாப்பிட தொடங்கினார்கள். ராமுவின் நிலத்திற்கு உரமாகவும் விதைகளாகவும் அதன் பணத்தை பயன்படுத்தினார். சீதா ஒரு சிறிய தோல் சட்டத்தை வாங்கி அதில் மீதமுள்ள தங்க முட்டைகளை பாதுகாக்க தொடங்கினார். கிராம மக்கள் இதை பற்றி அறிந்தார்கள். அவர்கள் ராமுவின் வீட்டிற்கு வந்து வாத்தை பார்க்க விரும்பினார்கள். சிலர் இது கடவுள் அருள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் உங்கள் அதிர்ஷ்டம் என்று பாராட்டினார்கள். ராமு தனது நண்பர்களுக்கு சிறிய பரிசுகளாக தங்க துண்டுகளை அளித்தான். அவர்களின் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. ஏழ்மை அவர்களை விட்டு நீங்க சிறிய வளமுடன் மகிழ்ச்சியுடன் அவர்களை சூழத் தொடங்கியது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ராமுவின் மனதில் ஒரு புதிய எண்ணம் உருவானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டை வருவதை பார்க்கும்போது அவன் பொறுமையை இழக்க தொடங்கினான். இந்த வாத்து ஒரு நாளுக்கு ஒரு முட்டை மட்டுமே இடுகிறது. நமக்கு இன்னும் நிறைய தேவை. நமது நிலத்தை விரிவாக்கலாம், பெரிய வீடு கட்டலாம், கிராமத்தில் நல்ல பெயர் பெறலாம். ஆனால் இப்படி ஒன்றாக வருவது மெதுவாக இருக்கு என்று அவன் சிந்தித்தான். இரவுகளில் அவன் தூங்காமல் வாத்தை பற்றி யோசித்தான். இந்த வாத்தின் உடலுக்கு நிறைய தங்க முட்டைகள் இருக்கலாம். ஒரே நேரத்தில் அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் நாம் உடனடியாக பணக்காரர்களாகலாம். இந்த எண்ணம் ராமுவின் மனதை ஆக்கிரமித்தது.
அவன் சீதாவிடம் இதை சொன்னான். சீதா அவனது கண்களில் இருக்கும் ஆசையை பார்த்து பயந்தார். ராமு, இது தவறு. இந்த வாத்து நமக்கு ஒரு அற்புதமான பரிசு. இது ஒவ்வொரு நாளும் தரும் முட்டையால் நாம் மகிழ்ச்சியுடன் வாழலாம். அதை வெட்டினால் அனைத்து போய்விடும். பொறுமையாக இரு. அதிக ஆசை நல்லதல்ல என்று அவள் ராமுவுக்கு அறிவுரை சொன்னார். ராமு அதை கேட்கவில்லை. அவனது ஆசை லாபத்தின் ஏக்கம் அவனை மிகவும் தாக்கியது. நீ பயப்படுகிறாய் சீதா, நான் தைரியமாக இருக்கிறேன். இது நமக்கு ஒரு வாய்ப்பு என்று அவன் உறுதியாக சொன்னான். ஒரு இரவு நிலா வெளிச்சம் பிரகாசமாக ஜொலிக்கும் போது ராமு கத்தியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு பின்னால் சென்றான். வாத்து அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. ராமுவின் கைகள் நடுங்கின. ஆனால் அவன் ஆசையால் தன்னை தாங்கிக் கொண்டான். ஒரே அடியில் அவன் வாத்தை வெட்டினான். இரத்தம் சிந்தியது. வாத்து உயிரிழந்தது. ராமு அதன் உடலை பிரித்து பார்த்தான். அதிர்ச்சி. உள்ளே ஒரு தங்க முட்டையுடன் இல்லை. வாத்தின் உடல் சாதாரணமாகவே இருந்தது. எலும்புகள், சதை, இரத்தம். அது ஒரு விசித்திரமான வாத்து என்று மட்டுமே தெரிந்தது. தங்கம் எங்கும் இல்லை. ராமு அங்கேயே உட்கார்ந்து அழத் தொடங்கினான். அவன் கைகள் இரத்தத்தால் நனைந்திருந்தன. என்ன செய்தேன் நான்? முடிவால் என்னை நானே அழித்துக் கொண்டேனே என்று அவன் மனதில் கத்தினான். அவன் உடனடியாக வீட்டிற்கு சென்றான். சீதாவிடம் சொன்னான். சீதா அவனது முகத்தை பார்த்து எல்லையை புரிந்து கொண்டாள். அவள் அழுதாள். ஆனால் ராமுவை திட்டவில்லை. இப்போது என்ன செய்வது? வாத்து போய்விட்டது. தங்க முட்டைகளும் இல்லை. நமது வாழ்க்கை மீண்டும் ஏழ்மையில் திரும்பிவிடும் என்று அவள் சொன்னாள். மறுநாள் முதல் அவர்களின் வாழ்க்கை மீண்டும் கடினமானது. தங்க முட்டைகள் இல்லாமல் அவர்கள் முந்தைய ஏழ்மைக்கு திரும்பினார்கள். ராமு தனது நிலத்தில் மட்டுமே உழைப்பு, சீதாவுடன் சிரமங்களை எதிர்கொண்டான். ஆனால் இந்த சம்பவம் அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை தந்தது. அவன் இனி ஆசையால் அலைந்து ஓடுவதில்லை. பொறுமையாக தினசரி உழைப்பால் வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். கிராம மக்கள் இந்த சம்பவத்தை பற்றி பேசினார்கள். சிலர் ராமுவை ஏளனம் செய்தார்கள். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. அவன் சீதாவுடன் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழத் தொடங்கினான். அதிக ஆசை பெரும் நஷ்டத்தை தரும். வாழ்க்கையில் வரும் நல்லவற்றை பொறுமையுடனும் நன்றியுடனும் ஏற்றுக்கொண்டால் அது நீண்டகால வளத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். சற்றே பிடிவாதத்தை விட்டு பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை உண்மையாக வளத்தை தரும்.